குட்டி என்னடா அது பொருள்ண்ணே. என்ன தம்பி அண்ணே அக்கா லவ் பண்ணு கொண்டுட்டனே. கொண்டுட்டியா? ஆமாண்ணே. என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே அவசரம்டா சரண்டராயா தம்பி. அதுதான் என்னடா தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்தா பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஆனா இத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ யோசிக்கும்லனே. புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஏய் இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப். ஓகே போங்க பாரு நல்லாவே இருக்க முடியாது. சரி போ போ. இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் தம்பி வாழ வந்துட்டாங்க. நீ ஒன்னும் கொல்லப்படாத. இன்னும் 2 பேர் இருக்காங்க. பெயின் வாஷ் பண்ணி உள்ள அனுப்பி விடுறேன். ஓடி ஒளிஞ்ச அசிங்கம்னே. நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே? நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுக்க வேண்டியதானே? மிளகா பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. இங்க பாரு இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களை காட்டாது. இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்க? இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம கலத்தி விட்டு நீ என்னையா இதுல வீரம் இருக்கு? இவ்வளவு நிறுத்துக்கு அருவா வாங்கி வச்சுட்டா அவனா வீரனாயா? எங்க வீட்டுல கூட தேங்காய் விட்டுற அருவா எடுத்து போட்டா வீரமா? தம்பி நீ வீரம் தான்டா.